ஆக்சுவலா இந்த டாஸ்மார்க் வழக்குல வந்து தடை கொடுத்தா கூட திரு ரத்தீஷ் அவர்கள், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்களை விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் டாஸ்மார்க் ரைடுக்கும் ரெண்டு வெவ்வேறு இடத்துல இருக்கு. நீ டாஸ்மார்க் ஆபீஸ்க்குள்ள போக முடியாது. பட் இவங்களை விசாரிக்கலாம்ங்கிற ஒரு பார்வை இருக்கே, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பேசுபொருளா இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் முடிஞ்சது டாஸ்மார்க் விடுதலை ஆயிட்டாங்க, அந்த விசாரணைக்கு தடை போட்டாங்க அப்படின்னு தான் இவங்க. முதல்வர் டெல்லி போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பிரச்சனை வருகிற போது டெல்லியில் அந்த அம்மா கிட்ட பேசிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிலாம் பேசினாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஜட்மெண்ட் வந்த உடனே இதோட விசாரணை வந்து முடிஞ்சிடும் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு நிர்வாகத்தையே குறை சொல்லாதீங்க, குறிப்பிட்ட நபர் அதுல இருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுங்க சொல்லுங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா அந்த டாஸ்மார்க்கே இது தப்பு பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா போடப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 41 எஃப்ஐஆர்களில் டாஸ்மார்க்கும் ஒன்னாவது பார்ட்டியா இருக்குது. ஏன்னா மாநில அரசின் கீழ் இருக்கிற இந்த நிறுவனத்தை மாநில அரசு தான் வழக்கு போடுது. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா இது மேல அலிகேஷன் சொல்லாதீங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து. இப்ப அண்மையில மதுரை கிளையில சம்திங் ராங், டாஸ்மார்க்னால சம்திங் ராங் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து. இப்ப நீங்க இதை எதை எடுத்துக்கலாம்? உச்ச நீதிமன்றம் சொன்னதுதான் எடுத்துக்கணும். நீதிமன்றங்களின் படிநிலை அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சொல்றது சரி. ஆனா அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட அன்றைய கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட வாதங்கள் எவிடன்ஸ். ஓகே, இது இந்த தேதியில் கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ், அவ்வளவுதான். அப்போ இது தப்பு இல்ல, அது தப்பு, அது சரி, இது சரிலாம் இல்லை. அந்த சூழல் அந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு ஜட்ஜு, அவருக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன அநியாயமா அந்த மாதிரி சொல்றானுல, ஏய் பாவீங்களா என்னடா இப்படி நிரூபிக்கிறீங்க அப்படின்னு தெரியும். சில வழக்குகளை நிரபராதிகளின் போலீஸ் வந்து நிறுத்திச்சுன்னா தண்டனை வரும், நீதிபதிகளும் தெரியும். பட் ஆனா எவிடன்ஸ் இருக்கு. சிலதுல வந்து நல்லா எவிடன்ஸ் இருக்கும். இப்போ 2G ஊழல்ல நான் நீதிமன்றத்தின் கதவுகளை வாசலை எதிர்நோக்கியே இருந்தேன், யாராவது ஒரு எவிடன்ஸ் தந்து கொடுப்பாங்க, யாருமே கொடுக்கல. நீதிபதி சொன்னார். நீதிபதியா போய் எவிடன்ஸ் எடுக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம கொடுக்கறது தானே. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த மதுரை கிளை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிடுது. நான் என்ன சொல்றேன், நம்ம அரசாங்கம் சொல்லிச்சு, நம்ம முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு பாருங்க, அந்த நிதி ஆயோக் போயிட்டு இந்த டாஸ்மார்க்கு இந்த சம்பந்தமாக கேள்வி வரும்போது அந்த துறையில் வந்து இதை வந்து அவதூறு பரப்புறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, ஊழலே நடக்கலன்னு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களே சொல்லிட்டாங்க. யாரு துறை சார்ந்த அமைச்சர்? முத்துசாமி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு இல்ல, இடி வந்து அதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி சார். இப்ப இவங்களே விளக்கம் கொடுத்துறாங்களே, அலிகேஷனே உங்களை மேல தானே. அலிகேஷன் இப்ப யாரு பேர்ல? இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, இல்ல அதிகாரிகள் மட்டத்தோடு இது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது மேல்மட்டம் வரை போகுன்றது தான் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடையில ஒரு 50,000 பாட்டில் வைக்கிறாங்க, 50,000 × 10 5 லட்சம் ரூபாய். ஒரு ஸ்டாஃப் ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 லட்சம் எடுத்து போக முடியுமா? சேல்ஸ் ஆகுதுல, அப்பா 10 ரூபா அதிகம் வந்து 5 லட்சம், 5 லட்சம், ஆளுக்கு 1 லட்சம், டெய்லி 1 லட்சம், ஒரு மாசத்துக்கு 30 லட்சம். 30 லட்சம்னா வந்து அந்த பெரிய பெரிய அதிகாரி கூட எப்பா இந்த டாஸ்மார்க் கொஞ்சம் வேலை போட்டு கொடுப்பா, சேல்ஸ்மேனா போயிடுறேன் அப்படின்லாம் வந்துடுவாங்க. அப்போ அது சாத்தியம் இல்லை. தமிழகத்துல வந்து 1,28,8 லட்சம் பேர் குடிக்கிறாங்களாம். அதுல 28 லட்சம் பேர் விட்டுருங்க, ஏதோ அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டுருவோம். 1 கோடி பேர் சார், 1 கோடி பேருக்கு இப்படி கை நிட்டுறாங்க. 140 ரூபான்னா 150 ரூபா கொடுக்குறான். அப்போ 1 கோடி பேர் சாட்சி. டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, ஊழல் நடக்குதுன்றதுக்கு 1 கோடி பேர் சாட்சி. நீங்க அதுக்கப்புறம் இந்த கேஸை மாத்தினாங்க, பாட்டில திருப்பி அமைச்சாங்க, எவ்வளவு எத்தனால் மெத்தனால், எவ்வளவு இபி பில்லு, அதெல்லாம் உங்க டெக்னிக்கல். நாங்க அதுக்குள்ள வரல. நாங்க சாதாரண மக்கள் இந்த கேஸை பாக்குறோம். என்னப்பா 1 கோடி பேர் சாட்சி இருக்கிறோம், அரசு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லுதப்பா அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலயும் வருது இல்ல. அப்போ இவங்க இதோட நின்றுடும். சரி, அந்த டாஸ்மார்க் எப்படி சொல்றாரு, இது எங்க இருந்து தொடங்குதுன்னா செந்தில் பாலாஜி விசாரணை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. உதயநிதி போறாரு. அந்த வீடியோ, ஆமா வீடியோ எல்லாம் பார்த்தீங்க. ஒரு 2 பேர் கூப்பிட்டு வாங்க, ஏன் அவங்க போனாங்க? அவங்கன்னா அஃபிஷியலா அமைச்சரா இல்லை அடுத்த அமைச்சராக போறவங்களா? பாலாஜி உந்த வாங்கி இந்த இவர்கிட்ட தான் கொடுக்க போறேன், நீ சொல்லு கொஞ்சம் அப்படின்னு கூட்டு போனாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்போ அந்த விசாகன் சொல்றாரு, சார் என்ன வந்து இவங்க தான் சார் சொன்னாங்க, ஒரு XY ஏதோ சொல்லிட்டாங்க, இவங்க தான் சார் சொன்னாங்கன்னா. ஏன்னா இவர்களுக்கு நெருக்கடி வருகிற போது அதிகாரிகள் பெரும்பாலும் சார் நான் என்ன அப்ரூவர் ஆகும் சார், நான் என்ன சார் பண்ண முடியும், மேலிடத்துல இருந்து பிரஷர், மேலிடத்துல இருந்து அந்த வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறது இல்ல, அப்படி பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ அங்க இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், இவங்க சொன்னாங்க,
அதில் நான் இனி ஏதாவது ஆமாம் சார் நான் கொஞ்சம் எடுத்துதான் சார் இவ்வளோ தான் சார் நான் ஒன்றும் அப்ரூவ் ஆகிறேன் சார்னா முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போது இல்லை அவர் எம்டி சொன்னதால நீங்கள் ஒரு விசாரிக்க கூடாதுல நம்ம சொல்ல முடியாது. இதை நெருக்கடி இப்போ நீங்கள் இங்கே இல்லை அங்கே இல்லை வெளிநாடு போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்கன்னும் போது இதில் ஏதோ உங்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்குது, நீங்கள் அச்சத்தில் இருக்கிறீர்கள், இதை பேசி முடிகிற வரைக்கும் நான் வரல அப்படின்றது கூட அதை எடுத்துக்கலாம்ல. அதால இந்த விசாரணை இதோட முடிஞ்சிடாது. இன்னும் முடியாதுன்றீங்க? முடியாது. ஆனா டெல்லி முதல்வர் போயிட்டு வந்தாரு, விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டாங்கன்ற தகவல்லாம் அது நீங்க மோடி கிட்ட தான் கேட்கணும். அது ஏன்னா அது அவர் போனது நிதி ஆயோக்கு போகாம இப்ப போயிட்டு வந்ததே இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 2 பேரும் ரூம்ல பேசுறாங்க. இடையில ஒரு 2 மணி நேரம் எங்கேயோ மிஸ்ஸிங் டைமிங் மிஸ்ஸிங் சொல்றாங்க. அது அவங்க உள்ளுக்குள்ள பேசின விவகாரம். ஆனா நிச்சயமா நிதி ஆயோக் அந்த கூட்டத்துல போய் நிதி வாங்க போறது இல்லை. ஏன்னா நிதி அலகேஷனுக்கும் அந்த கமிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம ரெக்வஸ்டேஷனை கொடுக்கணும். அது நிதியை ஆளுகிறதுலாம் இல்லை, அது திட்டங்களே ஆளுகிறது, அவ்வளவுதான். மத்திய அரசையும் மாநில அரசையும் எப்படி இணைக்கிறது, இந்த துறைகளுக்குள் ஏதாவது டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தா அதை சரி பண்ணி நீங்க எதை பண்ணுங்க நீங்க எதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தானே தவிர நேரடியாக நிதியை ஒதுக்கவோ அது நிதி சம்பந்தப்பட்ட துறையே இல்லை. அதால அதுல போய் நான் கேட்க போறேன் அப்படிங்கிறதா அவரா சொல்லிக்கலாம். ஆனா இந்த தடை கொடுத்தப்போ கிட்டத்தட்ட இனிமே டாஸ்மார்க்குள்ள இனிமே இந்த ரெய்டுக்குள்ளே வர முடியாது இவங்க அப்படிங்கிற மாதிரி ஈடிக்கு ஒரு பெரிய இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. இல்ல, ஈடி தன்னுடைய வாதங்களை முழுசா வைக்கல. வைக்கலையா? முறையா வைக்கல. முழுசா வைக்கல. ஆமா. அதால திரும்பவும் நீதிமன்றம் தொடங்கிய பிறகு அதற்கு உண்டான ரெமடியை அவங்க நோக்கி போவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒத்துக்கலாம். சரி, சம்திங் செட்டில்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது தொடர்பா திரு ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க இன்னமுமே இந்த தடை வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த இது தலைமறைவாவே அந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா மத்திய உளவுத்துறை நினைச்சா அவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமா சார்? ஏர்போர்ட் மூலமா தான் போறாங்க, தனி விமானத்துல போறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. மத்திய உளவுத்துறை அதெல்லாம் கண்காணிச்சுட்டு தானே இருப்பாங்க. சாதாரண ஒரு அசோக்குமார் ஒரு 1.5 வருஷம் இல்லையா? அப்புறம் என்ன சொல்றது, நம்ம எப்ப வேணுமோ அப்போ பிடிச்சிக்கலாம் அந்த கான்செப்ட் தானே சார்? எப்ப வேணுமோ பிடிச்சிக்கலாம்ல, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்படி சொல்லுங்க. இப்ப இடி ஆபீசர் தான் விடுவான், சரி விட்டுருவாங்க. அது ஏதோ எப்ப வேணும்னு சொல்றாங்களோ அப்ப பிடிச்சிக்க வேண்டியதுதான். அதால சார் அரசாங்கம் நினைச்சா ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். அது ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரலா இருக்கட்டும். இப்போ வயநாடு போயிட்டேன்னா இப்போ ஸ்டேட் சென்ட்ரல் நினைச்சதுன்னா 24 ஹவர்ஸ்ல அவனை ட்ரேஸ் பண்ணி இதை இங்கதான் இருக்காருன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. பட் அதை அப்படியே விடுவாங்க. நம்ம அரசியலில் நிறைந்த எதிரிகளும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதுல பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் திரைப்படத்துறையில நடந்திருக்கு. 30 லட்சம் 40 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நிறைய தொடர்ச்சியா டெய்லி டெவலப்மெண்ட் வந்துகிட்டே. உங்களுக்கு என்ன சார் இதுல பிரச்சனை? இப்ப நீங்க ஒரு ஒரு 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு இதுல ஒரு பிசினஸ் ஏதோ பண்ணி ஒரு 5 கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கிறேன் சார், பண்ணுவீங்க நீங்க எக்ஸஸ் மணியா தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்க வீட்டுக்கு என்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க. மிச்சம் போனா எக்ஸஸ் தான். அது என்ன பண்ணுவீங்க? கீழே கொடுத்துருவீங்களா? ஜாலியாக செலவு பண்றது. அவங்க வேணுங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அது ஒரு இனிமையான விஷயம் தானே சார். அதையும் நம்ம போய் கேட்டு போனா அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? விரும்புங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி தப்பாகும்? இல்ல அது தொடர்பா நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா தொடர்பா அப்டேட். அது திரைப்படத்துறையில 600 கோடி 700 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க திடீர்னு வந்தாரு 700 கோடிங்கிறாங்க, என்னது இது அப்படின்னு திரைப்படத்துறையே மிரளுது இல்ல. அங்கதானே அந்த கேள்வி வருது நமக்கு. அதாவது நம்ம நாட்டுல கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் மெத்தட் சினிமா. ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு பல அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர். நானும் கொஞ்சம் சினிமா சம்மந்தப்பட்டவர், எனக்கு தெரியும். அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க தான். அப்படிங்கிற போது ஒரு குடும்பத்தோடு கட்டினாலும் மச்சான் அப்படி பொண்ணை கட்டணும். கட்டின உடனே 600 கோடி அளவுக்கு படம் எடுக்கிறாங்க. இது ஏன் சினிமா துறையை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னா, இப்போ எல்லாம் பெருமையாக போடுறாங்களே உலகெங்கும் ரிலீஸ் ஆகும். ஆனால் வெளிநாட்டில் ஒரு பயலும் தமிழ் படத்தை பார்க்க மாட்டான். டெக்ஸாஸில் என் நண்பர்கிட்ட கேட்டும்போது இந்த விஜய் இது ஒரு படம் இங்கே நல்லா பெருசாக ஓடிச்சு. முதல் நாள் 4 பேர் தான் 6 பேர் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ
அதுக்கு அடுத்த படமும் அப்படிதான். இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த படத்துலயே ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்கன்னா, அடுத்த ஷோவுக்கே ஆள் வரமாட்டானா. ஒரே ஒருத்தர் படம் மட்டும் தான் கொஞ்சம் நாள் கொஞ்சம் கூட்டம் இருக்குமா, அது ரஜினி படம். ஒரு இதுல இப்ப 4-6 பேர் இருந்தா ஒரு 40-50 பேர் இருப்பாங்களாம். ஓகே. அதோட தியேட்டரு கம்முன்னு தான் இருக்குமா. ஆனா வெளிநாட்டு வசூல் இத்தனை 1000 கோடி அப்படின்னு இங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, இல்ல வரி ஏஜென்சிஸ், டாக்ஸ் ஏஜென்சிஸ், இவங்க வெளிநாட்டுல இந்தியாவை தாண்டி போய் வெளிநாட்டுல விசாரிப்பதற்கு, அதை வெரிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட ரூல் இல்லை. அவன் சார் இந்த படம் 100 கோடிக்கு ஓடிச்சு சார் அப்படின்னா, அப்ப 100 கோடிக்கு டாக்ஸ் என்னவாப்பா, சரிப்பா, அவ்வளவுதான். இது ஸ்கேமா, ஒயிட் வந்து பிளாக் ஒயிட் ஆச்சா, இது எப்படின்ற விசாரிக்கிற அந்த பவர் அவங்ககிட்ட இல்லைன்றதால எல்லாரும் உலகமும் ரிலீஸு, அங்க 400 கோடி லாபம், 500 கோடி லாபம் அப்படின் போது இது நேரடியாக ஒயிட் ஆயிடுதுல. அதால தான் இந்த சினிமா கம்பெனிகளை இவர்கள் வந்து ஷெல் கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆரம்பிச்சோம்னா தெரிஞ்சிடும். ஒரே அட்ரஸ்ல 10 ஷெல் கம்பெனி இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா, அதெல்லாம் வெளிநாட்டுலன்னா இது தெரியாதுன்றதுக்காக தான் பெரும்பான்மையாளர்கள் இந்த சினிமா துறையில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப ஈடியே அமைதியா இருக்காங்க. இப்ப டாஸ்மார்க்குள்ள போக கூடாதுன்றது கோர்ட்டு தடை. நீங்க ஆகாஷையோ ரத்தீஷையோ அவங்க இடங்கள்ல ட்ரேஸ் பண்ணலாம், அங்கிருந்து ஆதாரங்கள் எடுக்கலாம். அங்கேயே போகாம ஒரு விதமா சைலண்டா போவாங்க சார். என்ன சார் நீங்கன்னா இடி டைரக்டரா, என்னையா அப்படியே விட்டீங்கன்னு கேட்கறதுக்கு. ஓகே. அவங்க மேல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா, ஏதோ அவங்களுக்கு ஒரே கேஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எதனா இருக்குதா? ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்த மாதிரியான ரைடுகள் வரும்போது இப்போ முடிஞ்சிச்சுப்பா, இது எப்படி இங்க போய் நின்றுப்பா அப்படின்னு எல்லாரும். ஆமா, ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், ஜி ஸ்கொயர்னு எல்லாமே அவ்வளவுதான், இவங்களை கை வைக்க போறாங்க, உதயநிதி கைது பண்ண போறாங்க, அங்க போகுது இங்க போகுதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அதை விட ஜாஃபர் சாதிக்ல உதயநிதி அவர்களோட வீட்டுலமா எல்லாரும் பேரையும் அனுப்பிட்டுது. ஏன் இப்போ நம்ம இருக்கிற அந்த அமைச்சர் ஒருத்தர் கோயில்காரு, அவரு டைரக்டா அதுல போயிடுவாருலாம் சொன்னாங்க. இவன் ஒரு ஹோட்டல் கட்டுறான், அதே இந்த தரத்தான் போய் லாட்ஜ, இதான் வேலையா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க, போனாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்ட செயலாளர் கூட சொன்னாங்க, ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. 24 தேர்தல் அது பெரிய பேசுபொருளா இருந்தது. ஒண்ணுமே இல்லையா, சாதாரணமா இருக்கிறாங்க. இப்ப ஜாமீன்ல வெளில இருக்காரு சார். அவங்க அம்மா அந்த சம்மனை கீழ்ச்சி போனத எல்லாம் ஒரு நியூஸா போடுறான். சீமான் வீட்டுல ஒரு சம்மனை கிழிக்க போனத பெரிய கலவரமாவே மாறி போய் அதுல ஒரு 4 பேர் அரெஸ்ட், ஜெயிலு, பெயில் அப்படி ஆகி போச்சுல்ல. அப்ப சீமானோட ஜாஃபர் சாதிக் பெரிய ஆள் போடுது அரசுக்கு. சாதாரணமா அவங்க அம்மா வந்து பார்த்தா சம்மனை கீழ்ச்சி தான் போயிடுச்சான். இங்க அப்படி இல்லைல்ல. அதனால அது இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு கேஸுக்கும் உடனடியா எல்லாமே வந்து நாங்க ஏற்கனவே சொன்னேன் தாம்பரம் கேஸ் அந்த மாதிரியா இப்படிதான் இருக்கும். அரசியல் ரீதியா அப்ப இதெல்லாமே நான் பார்க்கும்போது இப்ப அரசியல் ரீதியா திமுக முடக்கிறதுக்கான வேலைகள் அது நடக்கல. அப்புறம் திரும்ப ஒரு வழக்கு அந்த பட்டியல தான் டாஸ்மார்க்கும் சேருமா, இல்ல பாஜக இதை ரொம்ப சீரியஸா அணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் வந்து அவ்வளவு சீரியஸா போகுங்களா தெரியல. ஏன்னா நீங்க அந்த எம்டிஏ ஒரு 4 நாள் விசாரிச்சாங்க. என்ன 4 நாள் என்ன சார் விசாரிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு, நீ இஷ்டப்பட்டு சொல்லுப்பா அப்படின்னு விட்டு போடுவாங்களா? ஒரு ஏட்டையா போதாது, ஒருத்தரை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஏட்டையா போதும். பட் அது நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய கோடி ரூபாய் போறதுனால அந்த கணக்கு வழக்குகள் டிஎம் டிஜிஎம் எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. எல்லா கணக்கும் அவர் தான் மைண்ட்ல வச்சுக்கிறாரா? என்ன நடந்தது எங்க இருக்கு அவ்வளவுதானே. அதுக்கு என்ன வந்து 3 நாள் 4 நாள் விசாரணை? அதனால நாம எதிர்பார்க்க அளவுக்கு இது ஸ்பீடாவும் இருக்காது. அது சும்மா அப்படி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த இது? இல்ல அது வந்து நம்முடைய முதல்வரும் மோடியும் தான் முடியும். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.